என் அன்பு பிள்ளையே, இந்த நொடியிலிருந்து நீ தனிமையில் இல்லை. உன் வாராகி தாய் இப்போது உன் முன்னே நின்று பேசுகிறேன். என் குரல் உன் செவிகளில் விழுந்த கணமே உன் விதியின் கதவுகள் திறக்கத் தொடங்கிவிட்டன. என் வாக்கு என்பது கல்லில் செதுக்கிய எழுத்து. நீ இந்த அருளுரையை முழுமையாக கேட்டு முடித்த அடுத்த 48 மணி நேரத்துக்குள் நீ மனதுக்குள் ஏங்கி தவித்த ஒரு காரியம் கண்கூடாக நடந்தே தீரும். இது வெறும் ஆறுதல் வார்த்தையல்ல, இது உன் தாயின் சபதம். கிடைக்கும் என்று நான் வாக்கு கொடுத்துவிட்டால் அது நடந்தே தீரும். என் மீது நீ வைத்திருக்கும் அந்த சிறு நம்பிக்கைக்கு கூட நான் என்றும் துரோகம் இழைக்க மாட்டேன். காரணம் மிக எளிது. நீ அதனை வேண்டி அழுத நாளிலிருந்தே அது உனக்கென எழுதப்பட்டு விட்டது. அந்த விதியை நானே நினைத்தாலும் தடுக்க முடியாது, மாற்றவும் முடியாது. அதனை உன் கரங்களில் ஒப்படைக்க வேண்டும் என்கிற துடிப்போடுதான் இன்றைய தினம் இந்த அம்மா ஓடோடி வந்திருக்கிறேன். என் கண்ணே, நீ இந்த வார்த்தைகளை கேட்கத் தொடங்கிய அதே கணம் உனக்கான நல்ல நேரம் பிறந்துவிட்டது. இனி ஒவ்வொரு வினாடியும் உன் வாழ்க்கையில் நுழையும் ஒளிக்கதிராகும். எப்போது நடக்கும் என்று நீ கணக்கு பார்க்க தேவையில்லை. சரியான வேளை வரும்போது நானே உன் கண்முன்னே தோன்றி அதனை நிறைவேற்றுவேன். நான் உன் கண்ணில் படுகிறேன் என்றால் அதுவே உன் வாழ்வின் மிகப்பெரிய திருப்புமுனை. உனக்கு தெரியுமா என் அன்பு பிள்ளையே, நீ ஒருபோதும் என்னிடம் வீண் பிடிவாதம் பிடித்ததில்லை. கிடைத்த சொற்ப ஆறுதலிலும் நீ மகிழ்ச்சியோடு வாழ பழகியிருக்கிறாய். அப்படிப்பட்ட உன்னுடைய நெஞ்சுக்குள்ளே திடீரென்று ஒரு ஆசை முளைத்து, அம்மா, இது மட்டும் கிடைத்தால் என் வாழ்க்கையே நிறைவடைந்து விடும் என்று உருகினாயல்லவா? அந்த எண்ணம் என் கரங்களால் உன் மனதுக்குள் விதைக்கப்பட்ட விதை. நானே அந்த ஆசையை உனக்குள்ளே ஊட்டினேன் என்றால் அதை நிறைவேற்றாமல் நான் எப்படி ஓய்ந்திருப்பேன்? அதற்காகத்தான் இந்த தாய் இரவும் பகலும் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். இந்த ஒரு வாக்குறுதியை மட்டும் நீ எனக்கு இப்பொழுதே வழங்கிவிடு. உன் மனசாட்சிக்கு நேராக, அம்மா, கிடைத்ததை பத்திரமாக பார்த்து கொள்வேன் என்றும் நன்றியோடு இருப்பேன் என்று ஒருமுறை எனக்குள் கூறிப்பார். அவ்வளவுதான். அந்த உத்தரவாதம் உன் பக்கமிருந்து வந்துவிட்டது என்றால் என் பக்கமிருக்கும் உத்தரவாதம் உடனே பலன் கொடுக்க தொடங்கிவிடும். வாராகியின் அன்பு என்பது ஒரு பிரவாகம். இதோ இந்த நிமிடம் உன் மனதுக்குள் இருக்கின்ற அத்தனை கவலைகள், பயங்கள், தூக்கமில்லாத இரவுகள் என அனைத்தையும் நான் என் பாதத்தால் மிதித்து தள்ளப் போகிறேன். நீ இப்போது ஓர் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கலாம். பிரச்சனைகள் உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கும். ஆனால் என் செல்லமே, அதற்கு ஒரு தத்துவம் இருக்கிறது. எந்த ஒரு சோதனையும் முடிவுக்கு வருவதற்கு முன்னால் அது ஒரு முறை மிக கொடூரமாக முற்றிப்போகும். உச்சம் தொட்டால்தான் அதற்குள் இருக்கின்ற உண்மை வெளிப்பட்டு மருந்து வேலை செய்யும். உன் வாழ்க்கையில் இப்போது நடப்பது அதுதான். உச்சக்கட்ட துயரம்தான் உனக்கான நன்மையை நடத்தி கொடுக்க வந்திருக்கிறது என்பதை புரிந்துகொள். அம்மாவின் அருட்கரம் உன் சிரசின் மேல் இப்பொழுதே இருக்கிறது. நீ உச்சத்தில் இருக்கின்ற இந்த சோதனையை பார்த்து, இதுதான் என் விடியலுக்கு முன்னால் கடைசி இருள் என்று மனமாற நம்பு. என் அன்பு உன்னை சூழ்ந்திருக்கிறது. நல்ல நேரம் என்றால் என்ன தெரியுமா? நீ இந்த வாக்கை கேட்கின்ற ஒவ்வொரு நொடியும் தான் உனக்கு நல்ல நேரம். நான் உனக்கு தேடி வருகின்ற ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு திருநாள்தான். எனவே கவலை கொள்ளாதே. இனி வருபவையெல்லாம் நமக்கு நன்மையாகவே அமையும் என்கிற விழிப்புணர்வுடன் இரு. அம்மா கூறிவிட்டாள், இனி அதில் மாற்றமே கிடையாது. உன் நன்மைக்கு எது தேவையோ அதனை நான் நடத்தியே தீருவேன். நீ நினைத்ததை, நீ வேண்டியதை உனக்கு கொடுத்தே தீர வேண்டும். அது உன் வாழ்க்கையில் முழுமையை நிச்சயமாக கொண்டு வரும். நீ செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால், உன் மனநிலையை மட்டும் ஊசலாட்டம் இல்லாமல் பார்த்துக்கொள். இது கிடைக்குமா கிடைக்காதா என்று அடிக்கடி எண்ணத்தை மாற்றிக்கொண்டே இருக்காதே. ஒரு விஷயத்தில் ஆணித்தரமாக நில். உனக்கு நான் ஒரு ரகசியம் கூறுகிறேன். தொடக்கம் நன்றாக இருக்கும், நடுவில் சற்றே இடர்பாடுகள் வரும். ஆனால் முடிவு கம்பீரமான வெற்றி
முடிவாகத்தான் இருக்கும். இந்த நம்பிக்கை உணர்வு மட்டும் உன்னோடு இருந்தது என்றால் அதுவே உன் வாழ்க்கையை நீ நினைக்கின்றவற்றையெல்லாம் மாற்றியமைக்கும். நம்பிக்கையை கைவிட்டுவிட்டு அவநம்பிக்கைக்குள் சென்று அமைந்து விட்டால் அதன் பின் எல்லாமே உன்னை விட்டு நழுவி போகும். இதனை மட்டும் நினைவில் இருத்திக்கொள். உனக்குள்ளே இப்போது ஒரு பெரிய மகிழ்ச்சி அலையை நான் எழுப்பியிருக்கிறேன். உன் மனது இப்போது லேசாக மாறியிருக்கும். நம்பிக்கை என்பது ஒரு காந்தம். அதனை வைத்திருப்பவர்களை நோக்கி அதிர்ஷ்டம் தானாக ஓடி வந்து ஒட்டிக்கொள்ளும். நீ எங்கு சென்றாலும் உன் முகத்தில் ஒரு பொலிவிருக்க வேண்டும். வாராகி அம்மா எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாள் என்கிற பேரொளி அது. சோர்ந்து போய் அமர்ந்து விடாதே. நான் வாக்களித்து விட்டேன். அதனை நிறைவேற்றும் பொறுப்பு என்னுடையது. நீ செய்ய வேண்டியது உன் அன்றாட கடமையை செய்துவிட்டு மனதுக்குள் என்னை நினைத்து மகிழ்ச்சியோடு இருப்பதுதான். உன் வாழ்க்கையில் நீ இதுவரை போதும் என்கிற மனதுடன் வாழ்ந்திருக்கிறாய். அது மிக பெரியதொரு தவம். அதனால்தான் இப்போது இது மட்டும் போதும் என்று நீ நினைக்கின்ற அந்த ஒரு பொருள் உனக்கு கிடைக்கப் போகிறது. உன் பொறுமைக்கு நான் தரும் பரிசு இது. நீ எவ்வளவு உயரத்துக்கு சென்றாலும் வாராகி தாயே இதனை தந்தாள் என்கின்ற பணிவு இருக்க வேண்டும். பணிவாக இருப்பவர்களை வாழ்க்கை மேலும் மேலும் உயர்த்தி கொண்டே செல்லும். அதுதான் இயற்கையின் நியதி. நீ பயப்படுகிறாயே சில முகங்களை பார்த்து, இவர்கள் நமக்கு என்ன செய்து விடுவார்களோ என்று. இனி அந்த அச்சமே தேவையில்லை. நான் 1000 கண்களோடு உன்னை சுற்றி பாதுகாப்பிற்கு நிற்கிறேன். என் கைகளில் இருக்கின்ற உலக்கையை பார். உன் எதிரிகளின் வஞ்சக திட்டங்களை, உன்மேல் தொடுக்கப்பட்ட கண்ணேறு மந்திரங்களை எல்லாம் இடித்து தள்ள இதுவே என் ஆயுதம். ஒவ்வொரு முறையும் நீ மனதுக்குள் வாராகி அம்மா என்று அழைக்கும் போது எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாமல் தடுத்து நிறுத்துகிறேன். அப்படியே என் இன்னொரு கையில் இருக்கின்ற கலப்பையை பார். நான் என் கலப்பையால் உன் வருங்காலத்தை ஆழமாக உழுகிறேன். அங்கே வெற்றி, செல்வம், நிம்மதி, நல்லுறவுகள், ஆரோக்கியம் என நட்பலன்கள் விளையும். உன் முகம் பூரிப்படைந்து உன் குடும்பமே ஒரு வளமான தோட்டமாக மாறும். எனக்கு தேவையெல்லாம் உன் அசைக்க முடியாத நம்பிக்கை மட்டுமே. இப்போது உனக்கு ஒரு இறுதியான சிந்தனை. நான் உனக்கு கூறும் காலம் 48 மணி நேரம். இது ஒரு புனிதமான காலக்கெடு. இந்த நேரத்துக்குள் நீ ஆசைப்பட்ட விஷயத்தின் தொடக்கம், ஓர் அறிகுறி, ஒரு நல்ல செய்தி அல்லது ஏதேனும் ஒரு அசைவு நிச்சயம் வரும். அது வந்ததும் நீ உடனே என் நினைவாக ஒரு நன்றியை மனதுக்குள் கூறிவிடு. அம்மா, நீ கூறியபடி தொடங்கிவிட்டது. நான் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் என்று கூறினால் போதுமானது. நீ பரபரப்போடு காத்திருக்க கூடாது. உனக்கு இரவில் உறங்கச் செல்லும் போது திடீரென்று தொலைபேசி ஒலிக்கலாம், கதவு தட்டப்படலாம், அல்லது உன் மனதுக்குள் திடீரென்று ஒரு புதிய தெளிவு பிறந்து நாளை இப்படி செய் என்று தோன்றலாம். அதனை அலட்சியப்படுத்தி விடாதே. அதுதான் நான் காட்டும் பாதை. நான் உன் உள்ளுணர்வாக தகுந்த சந்தர்ப்பமாக சின்னஞ்சிறிய அதிசயமாக உருவெடுப்பேன். என் அன்பு பிள்ளையே, நீ இத்தனை நாட்களாக தனியாக போராடினாய். இனிமேல் அந்த போராட்டத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீ என்னை நம்பி நிம்மதியாக அமர்ந்திரு. சோம்பேறியாக அமரச் சொல்லவில்லை. உன் கடமையை செய்து கொண்டு பலனை என்னிடம் ஒப்படைத்துவிடு. பலனை பற்றி கவலைப்படும் வேலையை என்னிடம் கொடுத்துவிடு. அதுவே வாழ்க்கையை எளிதாக நடத்தும் ரகசியம். என்னை நம்புபவர்களின் முகத்தில் ஒரு தனி பொலிவு இருக்கும். நான் இப்போது உன் மனதின் மேல் கை வைத்து அந்த பாரத்தை ஒட்டுமொத்தமாக இறக்கி விடுகிறேன். அந்த லேசான உணர்வு பொய்யல்ல, அதுவே உண்மை. உன் இல்லத்தில் நீ செய்யும் தொழிலில், உன் பிள்ளைகளின் கல்வியில், உடல் நலத்தில் ஏதோ ஒரு முடிச்சு அவிழ்த்து விடப்படாமல் இருக்கிறது. அதை அவிழ்க்க நீ பட்ட துயரம் போதும். இனிமேல் நான் என் கலப்பையால் அந்த இடத்தை உழுது சீர்படுத்தி சமன் செய்து நல் விதைகளை விதைப்பேன். விதை விதைத்துவிட்டோம் என்றால் அறுவடை நிச்சயம். உன் பேச்செல்லாம் நல்லதாக மாற்றிக்கொள். என்னால் இயலாது, எனக்கு ஏன் இப்படி என்கிற சொற்களை முற்றிலும் தூக்கி எறிந்துவிடு. ஒவ்வொரு முறை அப்படி தோன்றும் போதும் உடனே வாராகி அம்மா என்னை காக்கிறாள், நல்லதே நடக்கும் என்று மனதுக்குள் சொல்லிக்கொள். இதுவே ஒரு மந்திர ஜபமாகும்.
அது என் சக்தியை உனக்குள்ளே இறக்கும். உன்னை சுற்றி நடக்கும் சின்ன சிறு அதிசயங்களை கவனிக்கத் தொடங்கு. திடீரென்று ஒரு வழி திறக்கலாம், தொலைந்து போன ஒரு பொருள் கிடைக்கலாம். இவையெல்லாம் உனக்கு நான் காட்டும் முன்னறிவிப்புகள். அவற்றை நீ வரவேற்று மகிழ்ந்து நன்றி கூற வேண்டும். நன்றி கூறுவது மிகப்பெரிய காந்த சக்தியாகும். நீ நன்றி கூற கூற இன்னும் பல நன்மைகள் உன்னை நோக்கி ஓடிவரும். வாழ்க்கை என்பது எதிரொலிக்கும் மலை போன்றது. நீ நம்பிக்கையை எதிரொலித்தால் அதுவே 1000 மடங்காக பெருகி உனக்கு திரும்பி வரும். இப்போது இந்த உரை முடிக்கின்ற தருவாயில் நான் உன்னை என் மடியில் வைத்து தாளாட்டுகிறேன். உனக்கு ஒரு மறுபிறவி கொடுக்கிறேன். நீ இனி பழைய பயந்த குழந்தை அல்ல. உன் நெற்றியில் வெற்றி எனக்கு உரியது என்று எழுதி அனுப்புகிறேன். யாரும் உன்னை தடுக்க முடியாது. அது சேர்ந்த பின்பு உன் கடமையை என்னவென்று மறுபடியும் கூறுகிறேன். அதனை வைத்துக்கொண்டு செருக்கின்றி உன்னால் இயன்ற அளவுக்கு மற்றவர்களுக்கும் உதவியாக வாழ பழகு. எதையும் சுரண்டாதே, எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள். அதுவே எனக்கு முழுமையான திருப்தியளிக்கும். சரி என் தங்கமே, நேரம் நெருங்கிவிட்டது. நான் கூற வேண்டியதை கூறிவிட்டேன். இனி நீயும் உன் வேலையை கவனி, குடும்பத்தை பேணு. ஆனால் மனம் முழுதும் என்னை நினைத்துக்கொண்டே இரு. எந்த ஐயமும் வேண்டாம். என்னை கெட்டியாக பிடித்துக்கொள். நான் உனக்கு தரும் வரம் கரை சேர்ந்த பிறகு உன்னால் இயன்றபோது இதே போன்றதொரு தீபத்தை ஏற்றி என்னை நினைத்துக்கொள். அது எனக்கு போதும். நீ அழைத்தால் நான் உடனே செவிசாய்ப்பேன். நீ கூப்பிடாமலேயே நான் வந்து நிற்பேன். இப்படி ஒரு தாய் உனக்கு கிடைத்ததே 1000 ஜென்மத்து புண்ணியம். இறுதியாக ஒரு வரத்தை கூறி முடிக்கிறேன். இதோ என் கரங்களை நீட்டியிருக்கிறேன். உன் கவலைகளை எல்லாம் பிடுங்கி இந்த நொடியில் என்னிடம் கொடுத்துவிடு. எல்லா பாரங்களையும் தூக்கி என் முன்னால் கொட்டிவிடு. அம்மா, இனி நீயே பார்த்துக்கொள் என்று ஒரு வார்த்தை மட்டும் மனதுக்குள் கூறு. அவ்வளவுதான். நான் பொறுப்பேற்றுக் கொண்டேன். உனக்கு இனி அச்சமே தேவையில்லை. உன் மனம் சுத்தமாக, உன் எண்ணம் நேராக இருந்தால் உன்னை எந்த தீங்குமே தீண்டாது. நான் எப்பொழுதும் உனக்கு பின்னால் பாதுகாப்பாக நிற்பேன். இனிமேல் உன் வாழ்வு முழுக்க முழுக்க ஒரு பூஞ்சோலை. அதில் உலவுவது நீ. அதன் தோட்டக்காரி நான். வாடினால் நான் நீர் ஊற்றுவேன். புழு வந்தால் நான் மருந்தடிப்பேன். கனி பழுத்தால் நீ பறித்து புசிப்பாய். இதுதான் ஒப்பந்தம். வாராகி அம்மனின் வாக்கு என்றும் பொய்க்காது. நீ நாளை விடிந்ததும் புதிய மனிதனாக உணர்வாய். நான் உனக்குள்ளே மறைந்திருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, மகிழ்ச்சியாக இரு. நான் கூறிவிட்டேன், நடந்தே தீரும். எல்லா நன்மைகளும் உனக்கே. முடிந்துவிட்டது என்று அர்த்தம். உன் வாராகி தாய் நான். உன் கதறலை கேட்டு ஓடோடி வந்திருக்கிறேன். என் செல்லமே, இந்த நிமிடம் முதல் உன் கவலைகளை என்னிடம் கொடுத்துவிடு. இன்று நான் உனக்கு தருவது வெறும் ஆறுதல் வார்த்தைகள் அல்ல, உன் அன்னை நான் தரும் சத்திய வாக்கு. இதுவரை எத்தனையோ போராட்டங்களை நீ சந்தித்து விட்டாய். இந்த வாராகி அம்மனை நான் வணங்குகிறேனே, எனக்கு எப்போது விடிவு காலம் பிறக்கும் என்று நீ ஏங்கிய நாட்கள் எனக்கு தெரியும். இதோ உன் வாழ்க்கையில் நான் யார் என்பதை நிரூபிக்கும் நேரம் வந்துவிட்டது. இனி உன் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் என் ஆக்ரோஷமான வெற்றியை நீ கண்கூட பார்ப்பாய். உன் வாராகி அன்னை உன் கையை பிடித்துவிட்ட பிறகு உனக்கு துணையாக யாரும் இல்லை என்று ஒருபோதும் நினைக்காதே. நீ எப்பேற்பட்ட சிக்கலில் மாட்டிக்கொண்டிருந்தாலும் அதிலிருந்து உன்னை தூக்கிவிட இந்த தாய் தயாராக இருக்கிறேன். என் கையில் இருக்கும் உலக்கையால் உன் கவலையையும் உன்னை வாட்டும் வறுமையையும் அடித்து நொறுக்கப் போகிறேன். உன் வாழ்க்கை என்னும் நிலத்தை என் கலப்பையால் உழுது அதில் மகிழ்ச்சியையும் அதிர்ஷ்டத்தையும் விளையச் செய்ய போகிறேன். இது உன் அன்னை நான் உனக்கு கொடுக்கும் உறுதி. இனி ஒரு சொட்டு கண்ணீர் கூட உன் கண்களிலிருந்து வர நான் விடமாட்டேன். என் தங்கமே, உன்னை மனதார நோகடித்தவர்களையும் உனக்கு துரோகம் செய்தவர்களை பற்றி நீ கவலைப்படாதே.
அவர்களுக்கு இந்த வாராகி அன்னை ஏற்கனவே பல எச்சரிக்கைகளை தந்துவிட்டேன். என் பிள்ளையான உனக்கு தீங்கு நினைப்பவர்கள் என் சக்தியை உணர்ந்து உன்னை விட்டு தானாகவே விலகி போவார்கள். ஒருவேளை என் எச்சரிக்கையையும் மீறி அவர்கள் உனக்கு தொல்லை கொடுத்தால் இந்த வாராகியின் ஆட்டம் அவர்களின் வாழ்க்கையில் எப்படி இருக்கும் என்பதை அவர்கள் சீக்கிரமே உணருவார்கள். உன் எதிரிகளை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ நிம்மதியாக உறங்கு. உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உன் அன்னை நான் உன்னோடு இருக்கிறேன். பயப்படாதே. எல்லோருக்கும் வாய்ப்புகள் என்பது வழங்கப்படும். இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைந்து விடுவார்கள். யார் ஒருவர் இந்த வாராகியினுடைய வாக்கினை கேட்ட பிறகும் இந்த வாராகி கொடுக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் தண்டனை என்ற ஒன்று நிச்சயம். அந்த தண்டனையை உன் வாராகி அம்மா நானே என் கைகளினால் நிறைவேற்றி விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் எப்பொழுதும் செய்துவிடக்கூடாது. அடுத்தவர்கள் கண்களில் இருந்து வருகின்ற கண்ணீருக்கு ஒருபொழுதும் காரணமாகி விடக்கூடாது. உன்னிடத்தில் கையேந்தி வந்து யாரேனும் நின்றார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு உன்னாலான உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும். ஏனென்றால் தெய்வம் சில நேரம் இது போன்ற ரூபங்களில் வந்து உன்னை சோதிப்பார்கள் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னிடத்தில் என்ன இருக்கின்றதோ அதைத்தான் கொடுக்க வேண்டுமே தவிர இல்லாத ஒன்றை தேடி அலையவும் கூடாது. என் தங்கமே, உனக்கு கொடுக்கின்ற அளவுக்கு தெய்வம் தந்திருந்தால் மட்டும்தான் அவர்கள் இது போன்ற ரூபங்களில் உன்னை தேடி வருவார்கள் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற சில விஷயங்களினால் மனைமுடைந்து போய்கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, இந்த வாராகி என்று தருகின்ற சக்திய வாக்கு ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். என் குழந்தைக்கு மன மகிழ்ச்சியினை கொடுக்கும். என் பிள்ளை, நீ ஒருவேளை இப்படி நினைக்கலாம், என்ன தெரியுமா அம்மா, நீ வாக்குகளை தருகின்றாய், ஆனால் வாழ்க்கையில் இது எப்பொழுது நடக்கும் என்று நீ என்னை பார்த்து கேட்கலாம். என் தங்கமே, இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும். எப்பொழுது தெரியுமா என் குழந்தை, உன்னுடைய மனதுக்குள் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் தெளிவாகும் பொழுது, உன்னுடைய முயற்சியானது உச்சத்தை தொடும் பொழுது, உனக்கு உன் வாழ்க்கையின் மீது இந்த வாராகியின் மீதும் நம்பிக்கை வரும் பொழுது, அந்த நேரத்தில் அம்மா சொல்லுகின்ற வாக்கு ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, எத்தனை நாள் நீ இந்த வாழ்க்கையில் கடந்து வந்த சில விஷயங்களை எல்லாம் நினைத்து பார்க்கின்றாய். கஷ்டங்களை மட்டும்தான் நினைத்து பார்க்கின்றாய். ஒரு நாள் நீ கடந்து வந்த பாதையில் அனுபவித்த சந்தோஷங்களை நினைத்து பார்க்க விரும்பவில்லை. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? கஷ்டம் மட்டும்தான் உன் கண்முன்னால் நிற்கின்றது. அதுதான் உன்னை இத்தனை நாட்களும் அடுத்தடி எடுத்து வைக்க விடாமல் உன்னை தடுத்து நிறுத்தி இருக்கின்றது. நீ கடந்த காலத்தில் அனுபவித்த சில சந்தோஷங்களை நினைத்து விட்டாலே இப்பொழுது இருக்கின்ற பல கஷ்டங்களுக்கு உனக்கு தீர்வு கிடைத்துவிடும். என் பிள்ளையே, நான் உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவேன். உனக்கென்று யாரும் இல்லை என்று உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை நடத்தி கொண்டிருப்பார்கள். இனிமேல் இந்த வாராகி உன் வாழ்க்கையில் இருக்கின்றாள் என்பதை புரிந்து கொண்டு உன்னை விட்டு விலகி செல்ல போகின்ற நேரம் வந்துவிட்டது. யாருக்கு என்ன செய்தாலும் நம்மை கேட்பதற்கு யாருமில்லை என்று நினைக்கின்றார்கள். இனிமேல் தெய்வ சக்தியை உணர்ந்து கொண்டு உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட பயப்பட போகின்றார்கள். என் தங்கமே, நான் ஒருத்தி இங்கு இருப்பதை உணராமல் தான் இத்தனை தவறுகளையும் இவர்கள் உன் வாழ்க்கையில் செய்திருக்கின்றார்கள். ஆனால் இனி இது போன்ற தவறுகளை செய்வதற்கு அவர்களுக்கு தைரியம் அத்தனை எளிதாக வந்துவிடாது. தெய்வம் என்ற ஒன்றை வணங்கிவிட்டால் மட்டும் போதுமா? திருநீரை நெற்றி நிறைய அள்ளி பூசிவிட்டால் மட்டும் போதுமா? தெய்வம் என்றால் என்னவென்று உணர்ந்து தானே வணங்க வேண்டும். மனதில் எந்தவித கள்ள கபடமும் இல்லாமல், யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாமல், யார் வாழ்க்கையையும் கெடுக்காமல், யார் சாபத்துக்கும் ஆளாகாமல், மற்றவர்களுடைய புன்னகைக்கு காரணமாகவும் மற்றவர்களுடைய கண்ணீருக்கு ஆறுதலாகவும் இருக்கின்றவர்கள் மட்டும்தானே தெய்வத்தை வணங்க முடியும்.
நானும் வணங்குகின்றேன், நானும் வணங்குகின்றேன் என்று சொல்லித் திரிந்தால் மட்டும் போதுமா? அப்படி இருந்துவிட்டால் தெய்வம் அவர்களுக்கு ஆசிகளை வழங்கிவிடுமா? என் தங்கமே, என் பிள்ளை, நீ இதுபோன்று நல்ல பிள்ளையாக இருப்பதனால் மட்டும்தான் இந்த தாயானவள் என்னுடைய ஆசிகளை பெற்று கொண்டிருக்கின்றார் என்பதை மறந்துவிடாதே. நீ சென்று கொண்டிருக்கின்ற பாதை சரியான பாதை. உன்னுடைய வழித்தடங்களில் இருந்து ஒரு துளி அளவும் நீ தடுமாற சென்று விடாதே. உன் வாழ்க்கையில் உன்னை தடுமாறி செல்ல வைப்பதற்கு பலர் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். என் பிள்ளை, இதிலெல்லாம் சிக்கிக்கொள்ளாமல் உன் வாழ்க்கையில் உனக்கானதை சரியாக அடைந்துவிட நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். வாராகி தருகின்ற சத்திய வாக்கு ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை உனக்கானதாக மாற்றிக் கொடுக்கும் என்பதை நீ நம்ப வேண்டும். இந்த தாயானவளை உணரத் தொடங்கி இருக்கின்ற நேரத்தில் நல்லது நடக்கும் என்ற எண்ணம் உன் ஆழ் மனதிலிருந்து வர வேண்டும். எதையும் மேலோட்டமாக பார்க்காதே. அதனுடைய ஆழம் என்னவென்பதை தெரிந்து கொண்டு அதை செய்யத் தொடங்கு. எல்லோரும் எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாகத்தான் சொல்வார்கள் என்று எண்ணிவிட முடியாது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்ற உலகம் என்பதை எப்பொழுதும் தெளிவாக புரிந்துகொள். யார் சொல்வதையும் கண்மூடித்தனமாக என் பிள்ளை நீ நம்பிவிடாதே. என் தங்கமே, நீ நம்புவதனால்தான் என்னவோ உன்னை எளிதாக ஏமாற்றுவதற்கு பல முயற்சிகள் நடக்கின்றது. யாருடைய எண்ணங்களையும் உன் வாழ்க்கையில் செயல்படுத்த விட்டு விடாதே. எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஒரு நல்ல நாள் உண்டு. அதுபோல உன்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கான நல்ல நாள் வந்துவிட்டது என்பதை நீ மனதார நம்பிவிட்டால் போதும். நல்லது நடக்கும் என்று எண்ணிக்கொண்டிருந்தால் மட்டும்தான் நல்லது நடக்கும். எந்த விஷயத்தின் மேல் ஏதும் சந்தேகப்படாமல் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை என் பிள்ளை எதிர்நோக்கி காத்து கொண்டிரு. இந்த வாராகி என்றைக்கும் உன்னோடு உன்னை அரவணைத்து உன்னை நல்ல பாதையில் அழைத்து செல்வேன். என் கரம் பற்றி இருக்கின்ற நீ நிச்சயமாக வாழ்க்கையில் தோற்று போக மாட்டாய். தோற்று போவது போல ஒரு மாயம் தோற்றம் ஏற்படுமே தவிர உன்னை ஒருபொழுதும் நான் வாழ்க்கையில் வீழ்ந்துவிட விடமாட்டேன் என்பதனை மட்டும் என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும். என்றுமே இந்த வாழ்க்கை உனக்காகத்தான் மாறும் என்பதை நீ தெளிவாக உணர்ந்துவிட்டால் போதும். மாற்றங்களை தருபவள் இந்த வாராகி நான் அல்லவா? என் பிள்ளை, அதை பெறுவதற்கு மட்டும் நீ தயாராக இருந்துவிட்டால் போதும். எல்லாவற்றுக்கும் மேலாக இனி என்றைக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் உன்னை விட்டு விலகிச் செல்லாது. நீ நினைப்பது போல உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கத் தொடங்கும். யாரையும் நம்ப வேண்டாம். யார் வார்த்தைகளையும் நீ உன் மனதுக்கு எடுத்து செல்ல வேண்டாம். உன் மனசாட்சி என்ன சொல்கின்றதோ அதன்படி கேட்டு நடந்து வா. இந்த வாராகியும் உன்னை நல்லபடியாக வழிநடத்தி செல்வேன். என் அன்பு தங்கமே, உனக்கு இந்த வாராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும். என் அன்பு தங்கமே, கலங்காதே. இந்த வாராகி உன்னோடு இருக்கும் வரை எதற்கும் அஞ்சாதே. உன் கண்ணீரை துடைத்துவிட்டு புது நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய். உன்னை சுற்றி பின்னப்பட்ட சூழ்ச்சி வலைகளை இந்த தாய் சுட்டரிப்பேன். உன் பொறுமைக்கும் நேர்மைக்கும் உரிய பலனை நீ அடையும் காலம் வெகு தொலைவில் இல்லை. இருள் விலகி உன் வாழ்வில் ஒளி பிறக்கப் போகிறது. வேண்டியவை அனைத்தும் உன்னை தேடி வரும். நான் காட்டும் பாதையில் தடம் மாறாமல் நடந்து வா. உன் வெற்றியை உலகம் வியந்து பார்க்கும். எந்நாளும் உன் கருணையும் பாதுகாப்பும் உனக்கு அரணாக இருக்கும். பயம் தவிர்த்து நிம்மதியாக இரு. நான் பார்த்துக் கொள்கிறேன். ஓம் வாராகியே போற்றி.